உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் ஒலிவில் பிரதேசத்துக்குனுடைய பிரச்சனையாகத்தான் இது இருக்கும் என்பதற்காக வேண்டிய நாங்கள் இங்கே பிரசன்னமாயிருந்தோம். ஆனால் இவர்களோடு உரையாடுகின்ற போது தான் எங்களுக்கு தெரிகின்றது இது உண்மையிலேயே பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு வரையில் இடைப்பட்ட இடங்களில் காணப்படுகின்ற அனைத்து விதமான மீனவர்களுக்குமான பிரச்சனையாக இது காணப்படுகின்றது. இந்த லைட் ஹவுஸ் வேலை செய்யாத காரணத்தால் மீனவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் எல்லா கவர்மெண்ட்டையும் குறை சொல்லல, எல்லா கவர்மெண்ட்டும் வந்தாங்க செய்துதாங்க. இப்பொழுது இருக்கிற கவர்மெண்ட்டை நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம். இப்போ லாமண விளக்குற திரி போல தான் பார்த்து லாமண விளக்கு திரி போல பார்த்து மீனவர்கள் அக்கறை பத்தும் காத்தாங்குடியும் அங்கேயும் ஒரு அந்த லெக்கு இல்லாமல், அதாவது ஒலிவில் பிரதேசத்தில் இருக்கிற மீனவர்கள் திசை மாறி போறா திசை மாறி போறா. அந்த வெளிச்சமும் கடலுக்கு வருது இல்லை, திரும்ப காத்தாங்குடிக்கு போனோம்னா காத்தாங்குடி இந்த ஒலிவிலுக்கு வந்துரு அப்படி வந்துரு செலவு வருமே வந்திருக்கு. நான் தோணி கொண்டு போய் அப்படி வந்தேன். அக்கறை பார்த்து அட்டளச்செல்லாம் பணிஞ்சு இரவு மழையின் காரணமாக வெளிச்சம் தெரியல. அந்த அளவுக்கு வெளிச்ச வீடு இருக்கு. கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களில் பொருளாதார அபிவிருத்தி செய்யணும், கல்வியில் அபிவிருத்தி ஆகணும் என்ற நோக்கத்தோட தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்று பல்கலைக்கழகம், ரெண்டாவது துறைமுகம், கப்பல் துறைமுகம். அது இந்த வெளிச்ச வீடு மீனவர்களுக்கு தேவைக்காக அமைச்சது. அதை அமைச்சு பெரிய காணிவெல்ண்டா மோட்டார் பைக்கிலிருந்து இனிப்பு முட்டாசிலிருந்து டெக்டர் மட்டுக்கு இதில் விற்பனை போட்டு பெரிய அளவில் இதை செஞ்சு நான் நினைக்கிறேன் இந்த லைட் ஹவுஸ் ஏரியாவில் இருந்து நம்மளோட 2 கிலோமீட்டர் தூரம் சீனம்பட்டி சந்தி மட்டுக்கு வாகனம் 2 சைட்லேயும் அடித்து பார்க்கிங் அடித்து ஆக்கள் நடந்தே வந்திருக்கிறாங்க. என்னோட உள்ளுக்கு வாகனத்தை கொண்டு நடந்தே வந்த அளவுக்கு பெரிய ஸ்டேஜ் அடிச்சு அவ்வளவு நெரிசல், மக்கள் கடைசான நெரிசல். எங்களுக்கு இப்படி காற்று மலைகள் வந்தால் எங்களால் விரையில இப்போ ஜீப் 100 போட்டு இருக்கு, அதில் ஜிபிஎஸ் 10 போட்டு விட்டா இருக்கு. அவங்க என்னடா செய்வாங்க, அந்த ஜிபிஎஸ் இருக்கிறார்கள் மழை வந்து எல்லாத்தையும் மறைச்சா எங்களுக்கு எல்லாரும் விரையில ஒரு 10 பேரும் வந்துடுவாங்க. மக்காக்களுக்கு வானம் வெளிச்சா தான் விரலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் இனிய தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் இப்போது எங்கு நிற்கிறேன் என்று சொன்னால் ஒலிவில் பிரதேசங்களுக்கென்று, அதாவது ஒலிவில் பிரதேசத்துக்கென்றே அடையாளமாக காணப்படுகின்ற வெளிச்ச வீட்டுக்கு அருகாமையிலேயே இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த ஒலிவில் பிரதேசத்தில் வெளிச்ச வீடு இருக்கின்றது என்பது தொடர்பாக அனைவரும் அறிந்த உண்மையாக காணப்படுகிறது. ஆனால் ஒலிவில் வெளிச்ச வீட்டுக்கான கட்டுமான பணிகளை யார் அறிமுகம் செய்தார், இந்த திட்டத்தினை ஒலிவில் பிரதேசத்துக்கு யார் கொண்டு வந்தார் என்பது தொடர்பான வரலாறுகள் யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது யாருக்குமே தெரியாது என்று நான் கூற வரவில்லை, இப்போது இருக்கின்ற தலைமுறையினருக்கு இது தொடர்பான தகவல்கள் குறைவாகவே காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலேயே இந்த ஒலிவில் பிரதான வெளிச்ச வீடு, ஒலிவில் வெளிச்ச வீட்டுக்கான கட்டுமான பணிகளை யார் அறிமுகம் செய்தார், இந்த திட்டங்களை யார் இந்த ஒலிவிலுக்கு கொண்டு வந்தார் என்பது தொடர்பாக விரிவாக பார்ப்பதற்காக வேண்டிய இந்த இடத்திற்கு நான் இப்பொழுது பிரசன்னமாக இருக்கின்றேன். 1997ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் தான் இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த கட்டுமான பணிகள் யாரினால் ஆரம்பிக்கப்படுகின்றது, இந்த திட்டத்தினை யார் கொண்டு வந்தார் என்றால் அன்றைய காலகட்டங்களில் ஜனாதிபதியினுடைய சட்டத்தரணியாகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் துறைமுக அதிகார சபையினுடைய அமைச்சராகவும் மற்றும் புனர்வாழ்வு புனரமைப்பு போன்ற அமைச்சுக்களுக்கு அமைச்சராக காணப்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவரான மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப் அவர்களினாலே இந்த திட்டம் ஒலிவிலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1997ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டுமான பணிகள் 1999ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி நிறைவு பெறுகின்றது. அதே திகதியில் இதனை திறப்பு விழா செய்வதற்காக மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப் அவர்களினால் இந்த திறப்பு விழா நடைபெறுகின்றது. அது மிகவும் ஒரு கோலாகலமாக 99ஆம் ஆண்டு காலகட்டங்களில் நடைபெற்றதாக ஒரு தகவல் இருக்கின்றது. 99ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் என்பதால் எனக்கு அப்போது வயது 5 என்பதால் அது தொடர்பான தகவல்கள் எனக்குமே கொஞ்சம் குறைவாக தான் காணப்படுகின்றது. இந்த திறப்பு விழாவுக்காக இந்த பிரதேசங்களில் இருந்து மட்டுமல்லாமல் பல பிரதேசங்கள், இந்த நாட்டினுடைய பல பாகங்களில் இருந்தும் இந்த திறப்பு விழாவுக்காண்டி பல மக்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். அது அந்த விழாவானது மிகவும் பாரிய ஒரு விழாவாக அன்றைய காலங்களில் அனைவராலும் பேசுபொருளாக, அதாவது அனைவராலும் பேசப்பட்ட ஒரு விழாவாக காணப்படுகின்றது. மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இந்த அளவுக்கு பெரிய கொண்டாட்டத்துடன் திறந்து வைக்கப்பட்ட இந்த வெளிச்ச வீடானது 99ஆம்
ஆண்டு பூசப்பட்ட நிறங்களோடையே இப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனுடைய புனர் நிர்மாண பணிகள் இதுவரை வந்த எந்த ஒரு அரசாங்கமும் எடுத்து நடத்தாத ஒரு விடயமாக இதுவரை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இப்பொழுது நேரில் பார்த்தாலே தெரியும் இதனுடைய நிறங்கள் எந்த அளவு மங்கி போய் காணப்படுகின்றது என்று. அந்த அன்றைய காலங்களில் ஒளிவில் வெளிச்ச வீடு என்பது பாரியோதொரு அழகிய தோற்றத்துடன் காணப்பட்ட ஒரு இடமாக கருதப்பட்டது. ஆனால் இந்த அழகிய தோற்றத்தினை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களும் ஒளிவிலுக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த வெளிச்ச வீட்டினை பார்வையிடுவதற்காக வேண்டிய நாட்டினுடைய மத்திய மாகாணம், மேல் மாகாணம் என்று பல்வேறுபட்ட மாகாணங்களில் இருந்து மக்கள் இதனை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு மிகவும் அழகாக காணப்பட்ட ஒரு பிரதேசம் இப்பொழுது யாராலுமே புனர் நிர்மாணம் செய்யப்படாமல் கைவிடப்பட்ட ஒரு, அதாவது அரசாங்கத்தினால் கூட கைவிடப்பட்ட ஒரு இடமாக இப்பொழுது காணப்படுகின்றது. ஒளிவில் வெளிச்ச வீட்டினுடைய பிரகாசமானது எந்த அளவுக்கு காணப்பட்டது என்றால், ஒளிவில் பிரதேசங்களில் மட்டுமல்ல, இங்கிருந்து ஒளிவிலில் இருந்து இறக்காமம் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. அப்படியான ஒரு கிராமத்தில் இருந்து, அதாவது இறக்காமத்தில் இருந்து பார்த்தால் கூட இரவு நேரங்களில் ஒளிவில் வெளிச்ச வீட்டினுடைய வெளிச்சம் அங்கே தொட்டு செல்லும் என்பதை யாருமே மறுத்துவிட முடியாது. எந்த அளவுக்கு அழகிய வரலாற்றினை கொண்ட இந்த ஒளிவில் வெளிச்ச வீடானது இப்பொழுது யாராலுமே புனரமைக்கப்படாமல் இந்த அளவுக்கு மங்கி போய் காணப்படுவது என்பது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் அந்த ஒளிவில் வெளிச்ச வீட்டுக்கு அருகாமையில் சென்று இதனுடைய வரலாறு, அதாவது இந்த வெளிச்ச வீட்டு பகுதியை யார், கட்டுமான பகுதியை ஆரம்பித்தார், இதனை யார் திறப்பு விழா செய்தார் என்பது தொடர்பான கல்வெட்டுக்கள் அங்கே பொதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் அங்கே செல்கின்ற போது அந்த கல்வெட்டினையும் நாங்கள் பார்வையிடுவதாக இருக்கும். பாருங்கள், முதலில் அதை பார்த்துவிட்டு வரலாம். இங்கே பொதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தகவலை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த கட்டுமான பகுதி யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, இதனை யார் திறப்பு விழா செய்தார் என்பது தொடர்பான தகவல்கள் அனைத்தும் இங்கே 3 மொழிகளும் பதிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பார்த்தால் நாங்கள் சிங்கள மொழி மூலம் ஒரு பலகை பதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் மொழி மூலம் ஒரு பலகை பதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஆங்கிலத்தை கூட விட்டு வைக்காமல் அதற்கென்று ஒரு பலகை கூட இங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தமிழினை சென்று வாசிக்கின்ற போது இங்கே பார்க்கலாம், நான் கூறிய அனைத்து தகவலும் இங்கே அழகாக காணப்படுகின்றது. ஆனால் ஒரு தகவலில் சிறிய மாற்றம் காணப்படுகிறது. நான் ஜூன் மாதம் 16ஆம் தேதி என்று கூறியிருந்தேன். ஆனால் ஜூன் மாதம் 19ஆம் தேதி என்பதால் உண்மையான திறப்பு விழாக்கான திகதியாக காணப்படுகின்றது. இங்கே பார்க்கலாம், இலங்கை துறைமுக அதிகார சபை இந்த வெளிச்ச வீடு 19 ஜூன் 1999 ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் பாராளுமன்ற உறுப்பினரும் துறைமுக அபிவிருத்தி புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சருமான கௌரவ எம்.எச். அஷ்ரப் அவர்களால் துறைமுக அபிவிருத்தி புனர்வாழ்வு புனரமைப்பு பிரதி அமைச்சர் கௌரவ ரெஜி ரணதுங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் பங்களிப்புடன் வைபவ ரீதியாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த தகவலை யார் வழங்கி இருக்கிறார் என்றால் அட்மிரல் மொஹான் சமரசேகர, தலைவர் இலங்கை துறைமுக அதிகார சபை. அன்றைய காலங்களில் இலங்கை துறைமுகத்தினுடைய அதாவது இலங்கை துறைமுக அதிகார சபையினுடைய தலைவராக காணப்பட்ட அட்மிரல் மொஹான் சமரசேகர் அவர்களினாலேயே இந்த தகவல்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய நுழைவாயிலை கூட நாங்கள் பார்த்தால் இது எந்த அளவுக்கு கைவிடப்பட்டிருப்பது என்பது தொடர்பான தகவல்கள் துல்லியமாக கிடைக்கும். பார்க்கலாம், இதனுடைய நுழைவாயில் கூட எந்த அளவுக்கு மோசமாக காணப்படுகின்றது என்று. இதனுடைய நிறங்களை கூட பார்க்கலாம். நாங்கள் இங்கே பூசப்பட்டிருக்கின்ற பெயிண்ட் கூட எந்த அளவுக்கு மங்கி போய் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக பாருங்கள். எந்த அளவுக்கு பிரகாசத்தினை கொண்டு அழகிய வரலாறுகளை கொண்ட இந்த வெளிச்ச வீடானது எந்த அளவுக்கு கைவிடப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக. சரி, இதை பற்றி நாங்கள் மட்டும் பேசிக்கொண்டு இருக்காமல் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களிடம் கூட சென்று இது எந்த அளவுக்கு, அதாவது இந்த கட்டுமான பணிகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய திறப்பு விழா எந்த அளவுக்கு கோலாகலமாக நடைபெற்றது என்பது தொடர்பாக அவர்களிடம் சற்று உரையாடுவதன் மூலமாக எந்த அளவுக்கு அது அன்றைய காலங்களில் நடந்து முடிந்திருக்கின்றது என்பது தொடர்பான வரலாற்றினை அறிந்து கொள்ளலாம். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயா. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இந்த 99ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்.எச். அஷ்ரப் அவர்களினால் இந்த ஒளிவில் வெளிச்ச வீடு கட்டுமான பகுதிக்கு, அதாவது கட்டுமானம் செய்யப்பட்டு 99ஆம் ஆண்டு காலப்பகுதியில் திறப்பு விழா செய்யப்பட்டதுங்கிற தகவல் எல்லாரும் பரவலாக அறிந்த ஒரு உண்மையாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் ஐயா வந்துக்கிட்டு இந்த
அந்த ஃபங்க்ஷன் அதாவது அந்த திறப்பு விழா மிகவும் கோலாகலமான முறையில் அது ஒரு நடைபெற்றது என்பது தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அது தெளிவான தகவல் எங்களுக்கு தெரியாது என்பதாலேயே உங்களிடம் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். உங்களுக்கு இது தொடர்பாக உங்களுக்கு தெரிந்த அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த காலப்பகுதிகளில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வடகிழக்கு வாழ் அனைத்து பல்லின சமூக மக்களும் பொருளாதாரத்தால் பின்தங்கிய நிலைமையில் காணப்படக்கொள்ள கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களில் பொருளாதார அபிவிருத்தி செய்யணும், கல்வியில் அபிவிருத்தி ஆகணும்ன்ற நோக்கத்தோட தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்று பல்கலைக்கழகம், ரெண்டாவது துறைமுகம், கப்பல் துறைமுகம். அது இந்த வெளிச்ச வீடு மீனவர்களுக்கு தேவைக்காக அமைச்சது. அதை அமைச்சு பெரிய காணிவெல்ண்டா மோட்டார் பைக்கிலிருந்து இனிப்பு முட்டாசிலிருந்து டெக்டர் மட்டுக்கு இதில் விற்பனை போட்டு பெரிய அளவில் இதை செஞ்சு நான் நினைக்கிறேன் இந்த லைட் ஹவுஸ் ஏரியாவில் இருந்து நம்மட 2 கிலோமீட்டர் தூரம் சீனம்பட்டி சந்தி மட்டுக்கு வாகனம் 2 சைட்லேயும் அடித்து பார்க்கிங் அடித்து ஆக்கள் நடந்தே வந்திருக்கிறாங்க. என்னோட உள்ளுக்கு வாகனத்தை கொண்டு நடந்தே வந்த அளவுக்கு பெரிய ஸ்டேஜ் அடித்து அவ்வளோ நெரிசல் மக்கள் சன நெரிசல் எல்லா மக்களும் வந்து பார்வையிட்டு நல்ல கோலாகலமாக கொண்டாடி திறப்புலா இருந்தது. எத்தனை நாட்கள் இந்த கொண்டாட்டம் நடைபெற்று? கொண்டாட்டம் குறித்தது ஒரு 7 நாளாவது நடந்திருக்கோ. இசை கச்சேரிகள் எல்லாம் சந்தை இசை கச்சேரி பலவிதமான இந்த அளவுக்கு கோலாகலமாக நடைபெற்று திறப்பு விழா செய்த இந்த வெளிச்ச வீடானது இப்பொழுது யாராலுமே அபிவிருத்தி செய்யப்படாமல் கைவிடப்பட்ட நிலைக்கு சென்றிருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? தலைவர் மரபுக்கு பிறகு அது சாத்திய வளம் இல்லாத நிலையில் அமைஞ்ச துறைமுகம்ங்கிறதால கைவிடப்பட்டுட்டு, மற்றது கடல் அரிப்பும் ஏற்பட்டதால் ஊர் மக்களும் விரும்பலை துறைமுகத்தை. மற்றது துறைமுகம் இந்த வெளிச்ச வீடு முக்கியம். வெளிச்ச வீடு மீனவர்களுக்கு கடலிருந்து கரை வாரத்துக்கு வெளிச்ச வீடு முக்கியமான உண்டு. ஆனால் அதில் இருக்கிற வெளிச்சம் இப்போது இருளடைஞ்சு போய் ஒரு சும்மா சின்ன ஒரு வெளிச்சம், முதலிருந்த லைட்டை காண இல்லை, சின்ன வெளிச்சம் உண்டு. அப்பொழுது இதை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது மிகவும் ஒரு பாரிய வெளிச்சங்களை தரக்கூடிய ஒரு மின்விளக்கு பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர், அதாவது நம்மட ஆலிமுட சேனை பள்ளக்காடு ஒலிவில் 1ஆம் குறிச்சியில் நான் அங்கே இருந்த டைம் அது. அந்த டைமில் அங்கே எனக்கு அந்த வெளிச்சம் தெரியும். இப்போ இங்கே மீனவர்களுக்கும் விளங்குதில்லை, இங்கே கரவார மீனவர்களுக்கும் விளங்குதில்லை. பிடிச்சது போகிறாங்க அப்படியா போயிட்டு. இப்போ இருக்கிற அரசாங்கம் இதையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. மீனவர்கள் கோரிக்கை கொண்டு வச்சாங்க, கோரிக்கை கொண்டு வச்சாங்க. அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காமல் அபிவிருத்தி செஞ்சு தாரோம். அதுக்கு லைட்டை நாங்கள் அதில் ஒளியை மாற்றி தாரோம்லாம் சொன்னாங்க. இந்த நடவடிக்கை ஒன்று நடந்தால் காணல. இந்த அவர் வந்த ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி அதிலிருந்து அவர் இந்த லைட் ஹவுஸ் இந்த வெளிச்ச வீட்டுக்கு வாரத்துக்காக பவனி வந்து ஒரு வாகனம் மட்டும் தயாரித்து தாங்க பண்ணிச்சுன்னா கப்பல் வடிவில் தயாரித்து அதில் ஏற்றி மாலைகள், நமது புராதன விளையாட்டு பொல்லடி, சீனடி, சிலம்படி வச்சு இனி அவரை வரவேற்று கொண்டு வந்த இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து தான் அதை திறந்து. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அசரப்பு செஞ்ச துறப்போலா காரணமாக லைட் ஹவுஸ் எங்களுக்கு அந்நேரம் எனக்கு யாவும் இல்லை. என்னோட அந்நேரம் சின்ன வயசுண்டு. இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்னு சொன்னால், மீனவர்களுக்கு இந்த லைட் ஹவுஸ் முக்கியமான ஒரு தேவைப்பட்ட சூழ்நிலையாக போச்சு. எங்களுக்கு இப்படி காற்று மலைகள் வந்தால் எங்களால் விரையில. இப்போ 100 போட்டு இருக்கு, அதில் ஜிபிஎஸ் 10 போட்டுக்கிட்டா இருக்கு. அவங்க என்னடா செய்வாங்க, அந்த ஜிபிஎஸ் இருக்கிறார்கள் மழை வந்து எல்லாத்தையும் மறைச்சா எங்களுக்கு எல்லாரும் விரையில ஒரு 10 பேரும் வந்துடுவாங்க. மக்காக்களுக்கு வானம் வெளிச்சா தான் விரலாம். லைட் ஹவுஸ் வெளிச்சம் வந்துக்கிட்டு அங்கே சரியா விளங்குது இல்லை. லைட் ஹவுஸுக்கு முன்னே அந்நேரம் ஃபுல்லாக எல்லா வெளிச்சமும் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு முற்றாக நேரம் விளங்கிச்சு, மழை அடித்தானே விளங்கும். இப்போ 2 லைட்டு வர்ற காரணத்தால் எங்களுக்கு அந்த வெளிச்சம் எங்களுக்கு துப்புரவு அடிக்குது இல்லை. அப்போ மழை பெய்கிறதால அந்த வெளிச்சத்தை மழை முற்றாக மறைக்குது. எங்களுக்கு வாரத்துக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இதை நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு செஞ்சு தரணும். அடுத்தது வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த கரையிலேருந்து எவ்வளோ தூரம் போவீங்க கடல்? நாங்கள் போவோம்
சுமார் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் போவோம் நாங்கள். அப்படி போவார காரணத்தில் அதுக்கு கூடையும் போவோம், நீர்கள் போனால் அப்படி எடுத்துகிட்டு போவோம். எங்களுக்கு அந்த லைட்டை வச்சு நல்லா இயங்கினா முத்து லைட்டும் வந்தால் மாஷா அல்லா நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு வருவோம். வாரத்துக்கு எங்களுக்கு கணக்கு வாய்ப்பு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இது எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு அதை செஞ்சு துப்புரவா திறனும். எங்களுக்கு நிர்வாகத்துடைய உரியாக்கள் வந்துட்டு இதை செஞ்சு தான் நல்ல மணி எங்களுக்கு 100% நல்ல மீனவர்களுக்கு அதில் கணக்கு நிலவு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதை கட்டாயம் எங்களுக்கு செஞ்சு தரணும். துறைமுகத்துக்கு இல்லாட்டியும் இந்த பிரதேசங்களில் இருக்கிற மீனவர்களுக்காண்டி வெளிச்ச விட முக்கியம் 100% மீனவர்கள் தான் கிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்துக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கட்டாயம் இது முக்கியமாக தேவைப்பட்ட இதை கட்டாயம் செஞ்சு தரணும். அது குறியாக்கள் அதை கட்டாயம் செஞ்சு எங்களுக்கு தரணும். ஜிபிஎஸ் இருந்தால் கரைக்கு வரதுக்கு லேச்சு, ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஜிபிஎஸ் இல்லை. எங்களுக்கு சும்மா வாங்கி ஒரு வாங்குறோம்டா ஜிபிஎஸ் இப்போ ₹1,00,000 தேவைப்படும். எங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ கடும் கஷ்டமா இருக்கு. இப்போ மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காசுகளே இல்லாம இருக்கு. எங்களுக்கு மிச்சம் கடும் கவலையா இருக்கு. எங்களுக்கு இப்போ இருக்கிறார்கள் அந்த வசதிக்குரியார்கள் அந்த ஜிபிஎஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை அந்த வசதி நிலைப்பாடு. அப்போ நாங்கள் இப்படி தான் அதை இது இப்படி செஞ்சு தான் எங்களுக்கு கணக்கு நன்மையாக இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் அசரப்பு மறைந்த தலைவர் ஆரம்பத்தில் வார நேரம் லைட்டை துறப்புலாக்கு 7 நாள் கூடி சனமும் பெரிய பெரிய புதுகாலமும் 7 நாட்களா அவரை வரும்போது பெரிய தூக்கி தான் வந்தது. அவர் எப்படி வந்தார் இங்கே? அந்த பேரை கூட அந்த அந்த அழகாக இருந்து அழகாண்டா அவர் இனி அவர் தான் நாட்டுக்கு தலைவருங்கிற போலும் வந்தார். அப்போ அதே நேரம் லைட்டாக துறப்புலா எல்லாம் போய் ஜி எல்லாத்தையும் சொல்லிட்டு இனி மறைஞ்சது பிறகு இந்த லைட் ஹவுஸ் துறப்புலா வந்து காலமாக மீனருக்கு நன்மை அடைஞ்சிச்சு. அந்த லைட் ஹவுஸில் வெளிச்சதால் அதுண்டா அந்த அப்பாத் போகிற ஆக்களுக்கு அந்த லைட் ஹவுஸ் சுடர் தெரியும். அதுலேருந்து வர மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போகிற மீனவர்களுக்கு அந்த அப்பால் கடந்து வராங்க அந்த சுடர்லேயே வருவாங்க. இப்போ லாமண விளக்குற திரி போல தான் லாமண விளக்கு திரி போல பார்த்து மீனவர்கள் அக்கறை பத்தும் காத்தாங்குடியும் அங்கேயும் ஒரு அந்த லெக்கு இல்லாமல், அதாவது ஒலிவில் பிரதேசத்தில் இருக்கிற மீனவர்கள் திசை மாறி போகிறா திசை மாறி போகிறா. அந்த வெளிச்சமும் கடலுக்கு வருது இல்லை. திரும்ப காத்தாங்குடிக்கு போனோம்னா காத்தாங்குடி இந்த ஒலிவிலுக்கு வந்துருக்கு. அப்படி வந்துருக்கு நான் தோணி கொண்டு போய் அப்படி வந்தேன். டாவு அக்கறை பார்த்து அட்டளையெல்லாம் பணிஞ்சு இரவு மழையின் காரணமாக வெளிச்சம் தெரியல. அந்த அளவுக்கு வெளிச்சம் வீடு இருக்கு. அப்போ அதை முன்ன இருந்த லைட் என்றா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு லாமண விளக்கு திரி போல பார்த்து ஒன்றும் விளங்கு இல்லை. அதை செஞ்சு வர்றதுக்கு நீங்கள் இந்த உரியாக்கள்கிட்ட உண்மையாக இது செஞ்சு தான் நல்ல மணி நினைக்கும். 100% நல்ல மீனவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான போட்டுகள் இந்த பேர் ஒலிவில் மட்டுமே இருக்கு. அவ்வளவு பேரும் அலைஞ்சிட்டு தான் ஆகும். ஒருத்தருக்குமே இந்த வெளிச்ச விட தெளிவாக விளங்காது. இந்த ஜிபிஎஸ் இருந்தா சரியா போய் வரலாம். ஜிபிஎஸ் முழு பேரும் அங்கே வசதி இல்லை. அந்த உரிய போட்டுக்காரர்கள் மட்டும் கொஞ்சத்தை வாங்கி வச்சிருக்காங்க, மட்டும் போய் வரலாம். மக்கியாக்கள் போய் வர்றதுக்கு அந்த டிபிஎஸ் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை. அவங்களுக்கு இந்த வெளிச்சம் தான் காரணம். கட்டாயம் தேவை. அப்போ இந்த பிரதேசத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு இந்த வெளிச்சம் விட முக்கியமாக தேவைப்படுது. அவருக்கு இல்லாட்டி மீன் அவருக்கு மீனவர்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. நிச்சயமாக மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் 1999ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த காலப்பகுதியில் இந்த ஒலிவிலே மட்டுமன்றி இந்த கிழக்கு மாநிலத்திலேயே ஒளி வீச வேண்டுமென்றதுக்காக நோக்கத்தோடு இந்த லைட் ஹவுஸ் இந்த ஹார்பரை ஆரம்பித்தார். அண்மை காலத்திலிருந்து இந்த லைட் ஹவுஸ் ஒளியினால்தான் இந்த கிழக்கு மாகாணத்து மீனவர்கள் அவ்வளவு பேரும் நன்மை அடைந்து கொண்டிருந்தார்கள். மீன் கரைக்கு திரும்பும் பட்சத்தில் இந்த லைட் ஹவுஸை வச்சு தான் கரை திரும்பினார்கள். அந்நேரம் ஜிபிஎஸ் கனெக்ஷனோ எந்த தொழில்நுட்ப கருவிகளோ இல்லாத காலத்தில் இப்போ 2000 ஆண்டுக்கு பிறகு தான் இந்த ஜிபிஎஸ் கனெக்ஷன் அது இதுகள் டெப்டாப் அது இதுகள் எல்லாம் வந்து இப்போ ஓரளவு இருக்குது. ஆகவே எல்லாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. வசதி உள்ளாக்கள் தான் அது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால எல்லாரும் பயன்படுத்த மாட்டாங்க. சுமார் ஒரு 80,000 1 லட்சத்துக்குள்ளே 1 லட்சத்தை தாண்டின விலைகளால் அதை எல்லாரும் பயன்படுத்த முடியாது. சாதாரணமான மீனவர்களால் அதை வாங்க முடியாது. ஆகவே இந்த லைட் ஹவுஸை வச்சு தான் இந்த மீனவர்கள் அவ்வளவு பேரும் கரை திரும்பி கொண்டு இருந்தாங்க. தற்போது இந்த காலப்பகுதியில் இப்போ சுமார் நான் நினைக்கிறேன் ஒரு 10-12 வருஷம் காலமாக இந்த லைட் ஹவுஸில் இருந்த லைட் அடிபாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வேறொரு லைட் ஒன்றை பொருத்திருக்காங்க. அதில் 24 பல்புகள் கொண்ட
ஒரு பக்கத்துக்கு 24 வல்புகள் கொண்ட 4 வல்புகள் கொண்ட 48 2 பக்கங்கள் 48 வல்புகள் கொண்டிருந்த வல்பு தான் இதில் ஏற்கனவே தலைவர் மறைந்த தலைவர் பொருத்தியிருந்தார். தற்போதைய காலப்பகுதியிலே ஒரு பக்கம் ஒரு லைட் ஒரு வல்பு தான், ஒரு வல்பு 2 பக்கம் 2 வல்பு. அந்த வல்பு 2 ஆலையும் தான் இவ்வளவு, அதுவும் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த லைட் தென்படுது. ஆகவே 70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தாண்டியும் அந்த லைட் தெரிஞ்சிச்சு. 24 வல்புகள் கொண்ட லைட். தற்போது 2 வல்புகள் கொண்ட லைட்டு 1 கிலோமீட்டர் தூரம் அளவுக்காவது தென்படுது. இதாலே திசை மாறி சில சந்தர்ப்பங்களில் வேறு வெளிநாடுகளுக்கும் மீனவர்கள் சென்ற அனுபவங்களும் உண்டு, வெளியூர்களுக்கு சென்ற அனுபவங்களும் உண்டு. அதே நான் சொல்லித்தான் அறிய வேண்டியதில்லை, இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த ஒலிவில் இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் வந்துட்டு ஒலிவில் பிரதேசத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு மட்டும்தான் ஒளி வீசுதா, இல்லை இந்த பிரதேசங்களில் இருக்கிற ஏனைய பிரதேசங்களில் இருக்கிறவர்களுக்கும் இது ஒரு உதவுகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது? ஒலிவிலுக்கு மட்டுமன்றி பொத்திவில், அக்கரைப்பத்து பிரதானமான ஊர்களை சொல்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற சிறிய கிராமங்கள் பல, அதாவது அக்கரைப்பத்தில் இருந்து பொத்திவில் இருந்து இங்காலையும் சுமார் மட்டக்களப்பு வரை இருக்கின்ற மீனவர் சிறிய கிராமத்திலிருந்து சகல மீனவர்களும் இந்த லைட் ஹவுஸை வச்சு தான் கரை பணிகிறதுக்குரிய இதாக இருந்துச்சு. இப்போது இந்த லைட் ஹவுஸ் வேலை செய்யாத காரணத்தால் மீனவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் எல்லா கவர்மெண்ட்டையும் குறை சொல்லல, எல்லா கவர்மெண்ட்டும் வந்தாங்க, செய்துதாங்க. இப்பொழுது இருக்கிற கவர்மெண்ட்டை நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம். அருணாகுமார் திசாநாயகோட கவர்மெண்ட்டில் சில வேலைகளை செய்துட்டு வராங்க. இதையும் செய்து தரணும் என்று நான் ஜனாதிபதிக்கும் துறைமுக அதிகார சபைக்கும் துறைமுக இந்த கடல் தொழில் நீரியவள அமைச்சர் அவர்களுக்கும் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த லைட் ஹவுஸ் எங்களுக்கு புனரமைச்சு தர வேண்டும் என்றதை விட அதில் இருக்கிற வல்பு 24 வல்புகள் கண்கள் கொண்ட வல்பை எங்களுக்கு மீண்டும் அதை பூட்டி புனரமைத்து தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் ஒலிவில் பிரதேசத்துக்குனுடைய பிரச்சனையாகத்தான் இது இருக்கும் என்பதற்காக வேண்டிய நாங்கள் இங்கே பிரசன்னமாயிருந்தோம். ஆனால் இவர்களோடு உரையாடுகின்ற போது தான் எங்களுக்கு தெரிகின்றது இது உண்மையிலேயே பொத்திவில் தொடக்கம் மட்டக்களப்பு வரையில் இடைப்பட்ட இடங்களில் காணப்படுகின்ற அனைத்து விதமான மீனவர்களுக்குமான பிரச்சனையாக இது காணப்படுகின்றது. உண்மையிலேயே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் இந்த ஒலிவில் வெளிச்ச வீட்டினை புனரமைத்து தருமாறு மக்கள், அதாவது மீனவர்களுடைய சார்பாக நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.